Hello everyone, welcome to Avis lifestyle. இன்னைக்கு நம்ம விநாயகர் சதுர்த்திக்கு செய்யக்கூடிய பிடி கொழுக்கட்டை தான் செய்ய போகிறோங்க. இது பாரம்பரிய எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா செய்கிற முறையில் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்து ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காயும் சேர்த்திக்கிங்க. இதை எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாதி அரைப்படும் போதே கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பும் போட்டிருக்கேன். இதுக்கு சின்ன வெங்காயம் தான் நல்லா டேஸ்ட் கொடுக்குங்க. அதனால ஒரு 25-30 அளவுக்கு நான் சின்ன வெங்காயத்தை எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். காரத்துக்கு 3 பச்சை மிளகாயும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது ரெண்டையும் நல்லா வதக்கிக்கலாங்க. வெங்காயம் அதிகமாக சேர்த்த இந்த பிடி கொழுக்கட்டைக்கு பார்த்தீங்க டேஸ்ட் கூடுதலாகவே இருக்கும். அதுலேயும் சின்ன வெங்காயம் போட்டு செய்யும் போது இதோட டேஸ்ட்டு அப்பப்பா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ இது நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வெங்காயத்தை வதக்கணும். கூடவே கொஞ்சம் பொடியாக கட் பண்ண கருகாப்பலும் இந்த வெங்காயத்துக்கு தேவையான உப்பை மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்படி நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வரும்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவை இதில் ஆட் பண்ணிடலாங்க. புதுசாக பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா ஃப்ளேமை இந்த டைமில் நீங்கள் சிம்மில் வச்சுக்கோங்க. ஏன்னா இது சீக்கிரமாகவே உங்களுக்கு டைட்டாக வர ஆரம்பிக்கும். நீங்கள் அடி கனமான பாத்திரத்தில் பண்ணிங்கன்னா அடி பிடிக்காது. அதனால் இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெங்காயம் மாவில் எல்லா பக்கம் கோட் ஆகிற மாதிரி நல்லா இந்த மாதிரி கிளறி விடுங்க. சீக்கிரமாகவே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கெட்டியாகி வர ஆரம்பிச்சிரும். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் ஓரெல்லாம் எப்படி ஒட்டி வருது அப்படின்ட்டு. இந்த மாதிரி நல்லா ட்ரை ஆக ஆரம்பிச்சிருங்க. நல்லா ஒன்றா கூடி வர அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜ் போதுங்க. இந்த அளவுக்கு இருக்கணும். இது பக்குவம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா கையில் நம்மளுக்கு மாவு ஒட்டாமல் வரும். அதுக்குன்னு ரொம்ப ஒட்டாமல் வந்துச்சுன்னா ட்ரை ஆயிருங்க. இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா போதும். இந்த மாதிரி பிடிக்கும் போது நம்மளுக்கு உதிராமல் இப்படி பிடிக்கிறதுக்கு நல்லா கொழுக்கட்டை ஷேப்புக்கு இருக்கணுங்க. இதுதான் இதோட பக்குவம். இப்போ நம்ம ஒரு இட்லி பாத்திரத்தில் நான் துணி போட்டு ஆல்ரெடி ஸ்டீம் வச்சுட்டேன். இந்த மாதிரி நம்ம கொழுக்கட்டை நம்மளுக்கு பிடிக்கிற அளவுக்கு எடுத்து பிடி கொழுக்கட்டை ஷேப்பில் நம்ம டம்ப்ளிங்ஸ் மாதிரி நம்ம பிடிச்சு ஒவ்வொன்றா இப்போ இட்லி பாத்திரத்தில் வைக்க ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப பெருசாக பிடிக்க வேண்டாங்க. ஒரு சின்ன மீடியமாக நம்ம அந்த அளவுக்கு இருந்தால் போதும். அப்போ தான் ஈஸியாக உங்களுக்கு உள்ள வரைக்கும் நல்லா வேகும். ஏற்கனவே நம்ம இது நல்லா கிளறி இருக்கும். பட் இருந்தாலும் ஸ்டீம் குக் பண்ணும்போது ரொம்ப பெருசாக வச்சிங்கன்னா நீங்கள் குக் பண்ணுற டைமும் அதிகமாகும், நடுவுலையும் குக் ஆகாமல் போயிடும். அதே மாதிரி கொழுக்கட்டை பிடிக்கும் போது ரொம்ப டைட்டாக பிடிக்காதீங்க. நல்லா கொஞ்சம் தளன்னு இந்த மாதிரி பிடிச்சு வச்சிங்கனாலே போதும். இப்போ நான் எல்லா கொழுக்கட்டையும் நான் பிடிச்சு வச்சுட்டேன். இப்போ மூடி போட்டு இதை ஒரு 5-7 நிமிஷத்துக்கு நம்ம ஸ்டீம் குக் பண்ண விட்டுறலாம். ஏழு நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கொழுக்கட்டையும் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது வெந்துருச்சா அப்படின்னு பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா மேலே உங்களுக்கு நல்ல ஒரு ஷைனிங் உங்களுக்கு அந்த கொழுக்கட்டையில் வந்திருக்கும். ரெண்டாவது தொட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் கையிலையும் பிசு பிசுன்னு பிடிக்காமல் இருக்கும். அவ்வளோதாங்க. சூப்பராக ஆனால் ரொம்ப ஹெல்த்தியான கொழுக்கட்டைங்க இது. கண்டிப்பாக இந்த கொழுக்கட்டையை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அவிஸ் லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். லைஃப் இஸ் பியூட்டிஃபுல். என்ஜாய் டு த கோர். பை.